ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யோசி அண்ட் சேமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒவ்வொருத்தரோட கனவும் என்னென்னா, நம்ம இந்த வாழ்க்கையில் சொந்தமாக ஒரு வீடு இல்லைனா இடம் வாங்கணும் அப்படிங்கிறது பெரிய லட்சியமாக நம்ம வச்சுருப்போம். ஆனால் ஒரு இடம் இல்லைனா வீடு வாங்குறப்ப நம்ம முக்கியமாக என்னென்ன விஷயங்களை செக் பண்ணணும் அப்படிங்கிறத என்னோடய நாலேஜுக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான் இருக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். நான் இந்த வீடியோவில் ஒரு 10 இம்பார்ட்டண்ட் டிப்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை பார்க்காம நீங்கள் வீடோ நிலமோ வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம பண்ணுற இந்த வீடு இல்லைன்னா லேண்டில் கண்டிப்பாக ரிஸ்க்காக போயிடும் நமக்கு. ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஸ்டெப் பார்க்கணுன்னா, அப்ரூவல் எப்படி இருக்குது, அதாவது டிடிசிபி அல்லது சிஎம்டிஏ அப்ரூவல் இருக்குதா அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அப்படி அந்த அப்ரூவல் இல்லாமல் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த பிளாட்டு கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும். ஓகேங்களா? நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா சிட்டிலேயும் சரி ஊர்லேயும் சரி அந்த ஸ்பாட்டில் ஏர்ன் பண்ணுறதுக்காக நிறைய புரோக்கர்ஸ், அதாவது சிஎம்டிஏ அப்ரூவலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கூட அப்ரூவல் இல்லாத இடங்களை சேல் பண்ணுறாங்க. நம்ம ரொம்ப கவனமாக ஃபஸ்ட்டு செக் பண்ணுறது இந்த இடத்துக்கு டிடிசிபி அல்லது சிஎம்டிஏ அப்ரூவல் இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அதுக்கு அடுத்து செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, பட்டா வெரிஃபிகேஷன். அதாவது நம்ம ஒரு பிளாட் வாங்குகிறோன்னு வைங்களேன், அந்த பிளாட்டோட ஓனர் நேமில் அந்த பட்டா இருக்கா இல்லை ஃபேக் பட்டா கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக வெரிஃபை பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்ரூவல் செக் பண்ணுறோம். ரெண்டாவது பட்டா வெரிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட்டா இல்லாத இடத்த கூட இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட ஃபோர்ஜரி பண்ணி இந்த காலத்தில் சிட்டி சைட் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி ஃபேக்கெல்லாம் பண்ணுறாங்க. தேர்ட் டிப்ஸ் என்னென்னா, ஈஸினா என்னதுன்னா, இப்போ நம்ம ஒரு இடம் வாங்குகிறோன்னு வைங்களேன், அந்த இடத்துல ஆல்ரெடி இருந்தவங்க அந்த இடத்த வச்சு ஒரு பேங்க் லோன் வச்சு, அதாவது பேங்க் லோனில் அந்த இடம் வாங்கியிருக்காங்க, ஆனால் அதை கிளியர் பண்ணாமல் ஏதோ சம்திங் அது பேங்க் இஷ்யூவில் இருக்குது. அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 to 15 இயர்ஸ் வரைக்கும் உள்ளதை நம்ம ஈஸி அப்படின்னு சொல்கிறது ஆன்லைனில் நம்ம செக் பண்ணிக்கலாம். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக செக் பண்ணிக்கணும். ஏதாச்சும் லோனு கேஸு, அந்த லேண்டு மேலே ஏதாவது கேஸ் போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்காங்கிறது நம்ம இந்த செக் பண்ணுறல தெரிஞ்சிடும். ஃபோர்த்து ஸ்டெப் பார்த்திங்கன்னா, ரோடு ஆக்சஸ். இப்போ நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிறோம், ஒரு பிளாட்டு நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதோட பாதெல்லாம் கரெக்டாக இருக்கா. அதாவது சும்மா இப்போ விற்கிறதுக்காக இந்த இருக்குது ரோடு அந்த இருக்குது ரோடு அப்படின்னு வாயில் சொல்லுவாங்க. நம்ம அந்த நம்மளோட அந்த ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட் கொடுக்குறாங்கல்ல, அதில் ப்ராப்பராக ரோடெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக செக் பண்ணணும். வாட்டர் ஃபெசிலிட்டி, இது ஃபிஃப்த்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம லைஃப் லாங் அந்த இடத்துல தான் ஒரு வீடு கட்டி நம்மளோட வாழ்க்கையே நம்ம அதில் தான் நம்ம என்ஜாய் பண்ணி வாழணும் அப்படின்னு நம்ம இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவோம். ஆனால் அதில் வாட்டர் அவைலபிலிட்டி இருக்காங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணணும். அது நீங்கள் எப்படி கூட பார்க்கலான்னா, இப்போ பக்கத்துலேயே இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட கூட போயிட்டு அவங்க போர் போடுறப்ப எத்தனை அடியில் தண்ணி வந்துச்சு, தண்ணி எப்படி இருக்குது, உப்பு தண்ணியாக இருக்கா, இல்லை ஒரு சில இடத்துல ரொம்ப ஒரு மாதிரி கலர்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எல்லோ கலராக ஏரி தண்ணி மாதிரி வரும், அந்த மாதிரிலாம் இருக்கா, இல்லை ஓகேவா, இதை ரஃப்யூஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா, அந்த மாதிரிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் அங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஆறாவது பாயிண்ட் என்னென்னா, அந்த லேண்டை சுற்றி இருக்கிற சரௌண்டிங் எப்படி டெவலப் ஆகுமா ஆகாதா, இப்போ நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா. ஒரு பிளாட் வாங்கினா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ரேட்டு கம்மியாக இப்போ அவுட்டரில் சிட்டி சைடு பார்த்தாலும் சரி வில்லேஜ்லேயுமே சரி, அவுட்டர்லலாம் பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ரேட் ரொம்ப கம்மியாக போடுறாங்க. ஆனால் அது ஃப்யூச்சரில் இது டெவலப் ஆகுமா, பக்கத்தில் ஸ்கூல் இருக்கா, ஹாஸ்பிட்டல் இருக்கா, நமக்கு டிரான்ஸ்போர்ட் இப்போ வெளியே போயிட்டு வரணும் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் கரெக்டாக இருக்குதா, பஸ் ரூட்டு அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும். ஓகேங்களா? நான் ஒரு ஃப்ரெண்ட்லியாக சொல்கிறேன், சரௌண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரு ஏரியா எப்படி செலக்ட் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட லைஃப் ஸ்டைலே நல்லாயிருக்கும். ஸோ ஃப்யூச்சர் க்ரோத்தும் இருக்காங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். ஓகேங்களா? 7th டிப்ஸ் என்னென்னா, லே அவுட்டு. அதாவது
ஃபுல் லேஅவுட் வந்து நமக்கு அப்ரூவலில் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணணும். சம்டைம் என்ன பண்ணுவாங்கன்னா லேஅவுட் வந்து நம்மகிட்ட டூப்ளிகேட் காமிக்கிற மாதிரி காமிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்றைக்காச்சும் ஃப்யூச்சரில் ஒரு இஷ்யூ வர்றப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து இல்லை பாதி தான் அப்ரூவல்லே இருக்குது, பாதி வந்து அதை புறம்போக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அப்ரூவல் இல்லாமல் பட்டா இல்லாமல் அப்படிலாம் நிறைய கேஸு நானே கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் ரிலேஷனுக்குள்ளேயே இந்த விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஏதோ பாதிக்கு பாதி, அதாவது உள்ளே தள்ளியிருக்க இடத்துக்கு வந்து அப்ரூவல் லேஅவுட்டில் இருக்கும், ஃப்ரண்டில் உள்ளதெல்லாம் வந்து இருக்காது. அந்த மாதிரிலாம் வந்து நம்ம இப்போ ஒரு இடம் வாங்குகிறோன்னா நம்மளும் ஏமாந்துடக்கூடாது. லேஅவுட்டு அப்ரூவல் கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கணும். 8th பாயிண்ட் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு பிளாட் ரேட்டு இப்போ வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து 3500 சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க சொல்கிற உடனே நம்ம வந்து அதை ஒத்துக்கக்கூடாது. அக்கம் பக்கம் நம்ம வந்து விசாரிக்கணும், இது கரெக்டான ப்ரைஸ் தானா இல்லை ஓவர் ப்ரைஸ் அந்த இடத்துக்கு அப்படிங்கிறத நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம் நமக்கு தெரிஞ்சவங்க மூலமாகவோ. ஆனால் புரோக்கர்ஸ் டு புரோக்கர்ஸ் கேட்கக்கூடாது. அங்கே ஆல்ரெடி இருப்பாங்கள்ல அவங்க, இல்லைன்னா என்ன சொல்கிறது, அந்த ஏரியாலே போயிட்டு வரோம் நமக்கு தெரிஞ்சவங்க, பக்கத்தில் எதனா பிளாட்டு, பக்கத்து ஏரியா, பக்கத்து கிராமம், இங்கெல்லாம் எவ்வளோ போகுதுங்கிறத நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணி பார்த்து தான் அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த விஷயத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். ஏன்னா புரோக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சம்டைம் வந்து பிளாட்டு போட்டு இப்போது நிறைய சேல் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபாய் ஏற்றி சொல்லி அப்புறம் 100 200 குறைப்பாங்க ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. ஒரு சில ஏரியாவில் என்ன பண்ணுவாங்கன்னா புரோக்கர்ஸ் இதில் தலை போட்டுட்டு அவங்க இடையில வந்து ஒரு மார்ஜின் வச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்து அவ்வளோ வேல்யூவே இருக்காது. ஆனால் இவங்க வந்து அதை ஹைப் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதை வந்து நம்ம ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக, ஏன்னா இப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 100 ரூபான்னாலும் நீங்கள் 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு 1 லட்சம் லாஸ் ஆயிரும். ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகேங்களா. 9th பாயிண்ட் வந்து லீகல் வெரிஃபிகேஷன். அதாவது ஒரு அட்வொகேட்டை நம்ம வந்து ஒரு பிளாட் பிடிச்சிருக்குன்னா என்ன பண்ணுவோம், ஒரு டெபாசிட் அமௌண்ட் கொடுத்தோன்னா அவங்க வந்து டாக்குமெண்ட் கொடுப்பாங்க. அதை கண்டிப்பாக என்ன பண்ணணும், லீகல் ஒரு அட்வொகேட்டை போயிட்டு நம்ம டாக்குமெண்ட்டை கொடுத்து வெரிஃபை பண்ணணும். இதில் எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்கா, இதில் ஏதாச்சும் ஒரு விஷயம் இல்லைன்னா கூட அந்த செல்லர் வந்து நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, கொஞ்சம் எதனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு காம்ப்ரமைஸ் பண்ணால் கூட நம்ம அதை ஒத்துக்கக்கூடாது. லீகல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃப்யூச்சரில் நம்ம அகெயின் ஏதோ ஒரு இதுக்கு பிளாட்டாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் நம்ம ரீசேல் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வர்றப்ப அன்னைக்கு நம்ம தான் ரொம்ப இதனால் சஃபர் ஆகிறது நம்ம தான். விற்கிறவங்க விற்றுட்டு நம்மகிட்ட போயிடுவாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். 10th பாயிண்ட்டு பத்திரப்பதிவு, அதான் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம ஃபைனலாக பண்ணுவோம்ல, அப்போ வந்து ஓனர் இவர் தான் ஒரிஜினல் ஓனரா இல்லை வந்து வேறு யாருமாச்சும் இதில் கிராஸில் இன்பிட்வீனில் வர்றாங்களா அப்படிங்கிறத ஓனர் டு செல்லர் நம்ம டைரெக்டாக அவங்கக்கிட்ட டீலிங் வைக்கிறோம். இடையில வந்து வேறு யாரும் வந்து சைன் போடுற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த விஷயத்துலையும் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச 10 டிப்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதில் நான் எதனா தப்பாக சொல்லியிருந்தாலோ இல்லை இதில் இன்னும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருந்ததுன்னா தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.